ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வரமல்லி துவையல், அதுக்கு தேவையான பொருள் வரமல்லி, தேங்காய் ஒரு மாதிரி துருவி வச்சுருக்கோம், லெமன் சைஸு புளி, ஒரு 7 வரமிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் 10 பல் பூண்டு, ஒரு 3 இஞ்சி. இப்போ வந்து நாம் வரமல்லியை வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சட்டி அடுப்பில் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு மல்லியை போட்டு வறுக்க போகிறோம். வரமல்லியை போட்டு கருக விடாமல் வறுத்துக்கணும். எண்ணெய்லாம் ஊற்றலை, வெறும் வடப்பட்டில் தான் நாங்கள் போட்டிருக்கோம். நல்லா கொஞ்சம் வறுபடட்டும். கொஞ்சம் கருவு வறுக்கும் போது வாசம் வருது. நல்லா ஓரளவு பொரிஞ்சிச்சு. இங்கே வந்து கறியை விடாமல் வறுக்கணும். ஒரு சவுண்டு வரும். அப்புறம் பூண்டும் இஞ்சியும் போட்டுருக்கோம். அதையும் அடுப்பில் போட்டு வறுத்துக்கிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, கறிக்கிறாமல். இப்போ வரமிளகா போட்டாச்சு. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய். இப்போ எல்லாம் வறுத்துக்கு தேங்காயும் போட்டு நல்லா அப்படியே ஆட் பண்ணி நல்லா அதையும் சேர்த்து வறுத்துக்கிறோம். இப்போ புளியும் போட்டாச்சு, வறுத்தாச்சு. எல்லாம் நல்லா வறுக்கணும். தேங்காய் வந்து ஓரளவு பொன்னிறமாக வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு துவையலுக்கு லைட்டாக உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். அதனால் எல்லாம் வறுபட்டுருச்சு. இது வந்து நாங்கள் எதுக்குன்னா, எங்கள் வீட்டில் அரிசி பருப்பு சாப்பாடு நைட்டுக்கு, அதுக்கு வந்து கொத்தமல்லி துவையல். நாம் பாருங்கள், நல்லா எல்லாமே வணங்கிருச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. பாருங்கள், எல்லாம் வறுத்தாச்சு. தேங்காய் நிறமும் மாறிடுச்சு. நம்ம துவையல் அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ண போகிறோம். இப்போ அரிசி போட்டாச்சு. இப்போ மூடி வச்சுட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி. எங்கே போய் முட்டுனே? மல்லி சட்னி ரெடி, மல்லி துவையல் ரெடி. இப்போ நம்ம இதை கிளற போகிறோம்.
இப்போ கிளறிட்டு நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஆர்கேஸ் சேனல் டெய்லி மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. டெய்லி போடுற வீடியோ மறக்காம பாருங்கள். பாய்.